அனைவருக்கும் தகவல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் சரிங்களா, 2025 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு 2026 உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 2025 உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், மெடிக்கல் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months ஆகும் சரிங்களா. இப்போதைக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நம்மளுக்கு ஆல் டிக்கெட்டு எப்போ வரும் எல்லாருடைய கேள்விக்குறி அதுதான். நம்மளுடைய ஆல் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட்லேருந்து 7லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆல் டிக்கெட்டுக்கான தகவல் மெசேஜ் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ சென்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. அது டோன்ட் வரி. உங்களுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்களோ, ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரி ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 daysக்குள்ளே உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. 2 or 3 daysக்குள்ளே உங்களுக்கு அட்மிட் கார்டு எக்ஸாம் டேட்லேருந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். 2வது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. 3வது உங்களுடைய செயல்திறன், உங்களோட டெக்னிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஃபைனலாக தான் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். டெக்னிக்கல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு யோசித்து அதுக்கான பதிலை நீங்கள் சரியான முறையில் கொடுக்குறீங்களான்றத நேர்முக தேர்வில் பார்க்குறது தான் ஒரு அபிலிட்டி டெஸ்ட் சரிங்களா. இந்த டெஸ்ட்டு எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு அகாடமிலையோ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா சொல்கிறேன், அகாடமியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு முன் அனுபவம் கம்பல்சரி இருக்கும். ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களும் கம்பல்சரி இருப்பாங்க, இல்லை ட்ரெயின் அப் பண்ணி அனுப்புகிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டெப்பு என்னன்றதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. எக்ஸாம் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 22 சரிங்களா. 22ஆந்தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எத்தனை நாள் நடக்குன்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாள் கணக்கில் தெரியாது. ஆனால் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3ஆம் மாதம் 22ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. டே பை டே உங்களுக்கு தெரிய வரும். யாருக்காச்சும் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் யாராச்சும் தேவைன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக சென்ட் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். ஆல்ரெடிக்கான தகவல்கள் கொடுத்தாச்சு. உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் கம்பல்சரி போட்டுகிட்டே இருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னா, நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குள்ளே போயிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் கால் லெட்டர் லிங்க்குள்ளே போயிடணும். 3வது ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபார் லாக்இன். உங்களுடைய அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய லாக்இன் ஐடி என்னன்றதை நீங்கள் பார்த்து கொடுக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சப்மிட் பண்ணிடணும். லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணும். 5வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும், ஆல் டிக்கெட் டிஸ்பிளேயில் காட்டும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கணும். கலரில் போட்டுருங்க பிரிண்ட். எப்போயுமே உங்களோட ஆல் டிக்கெட் நீங்கள் கலரில் போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போகும்போது எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அவங்களோட ஃபோட்டோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கான லிங்க் யாருக்காச்சும் தேவைன்னா அப்படி சிட்டி ப்ளஸ் டேட் யாருக்காச்சும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாம் தேதி ப்ளஸ் இடங்கள் எங்கே போட்டிருக்காங்க சென்டர் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்துடலாம். அந்த லிங்க்கை நான் பயோவில் கொடுத்துட்றேன். எல்லோரும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட் ப்ளஸ் டைமிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். லொக்கேஷன் எங்கன்னு கூட நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் காமனாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா. அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களாம் ஒரு நல்ல வாய்ப்போடு நல்ல லட்சியத்தோடு 2025க்குள்ளே நீங்கள் கம்பல்சரி ஒரு நல்ல முயற்சி எடுத்து போஸ்டிங் வாங்குறத பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் நான் சொல்கிற விருப்பம் என்னென்னா, நீங்கள் யூனிஃபார்ம் டூட்டி எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போடுங்க சரிங்களா. வாய்ப்புன்றது ஒரு முறை தான், கரெக்டாக பயன்படுத்திக்கணும் சரிங்களா. எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் ஒன்று தான், மெடிக்கல் ஒன்று தான். அதனால் நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் கவலை கிடையாது. உங்களுடைய யூனிஃபார்மில் உங்களோட நேம் பேட்ச் உங்கள் பேர் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? புரியுதுங்களா? உங்களுடைய யூனிஃபார்மில் உங்களுடைய நேம் பேட்சில் உங்களுடைய நேம் அதை பார்க்கக்கூடிய விஷயங்கள்
அந்த ஃபீல் பயங்கரமான ஃபீல். அதெல்லாம் ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அமையும். அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க. உங்களுக்கான ஒரு யூனிஃபார்மை தேர்ந்தெடுங்க. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே போடுங்க. சரிங்களா? இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இப்போ கூட கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவியில் 10th மார்க் படிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட முடியும். வயது வரும்போது தான் கம்பல்சரி. அவங்க 10th நீங்கள் இவ்வளோ மார்க் இருக்கணும் அவ்வளோ மார்க் இருக்கணுன்றலாம் அவங்க கேட்கல. சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 50% மார்க் இருந்தாவே நீங்கள் இந்தியன் நேவியில் அட்டன் பண்ணலாம். இந்தியன் ஆர்மியும் சேம் அதே ப்ராசஸ் தான். இந்தியன் ஆர்மியை விட்டாச்சு. நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த லொக்கேஷன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. திருச்சி ஏஆர்ஓவா சென்னை ஏஆர்ஓவான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. சரிங்களா? எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக கொடுங்க. வாய்ப்பை பயன்படுத்திங்க நண்பர்களே. ஓகே, மீண்டும் நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. முக்கியமான தேதி 22 மார்ச் 2025. யார் யாருக்கு எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க, உங்களுடைய எக்ஸாம் டேட் ப்ளஸ் எந்த பேட்சுன்றதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டீமாக நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி ஈஸியாக அமையும். அதனால் நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் யாரெல்லாம் அட்மிட் கார்டு வந்திருக்கோ உங்களுடைய லொக்கேஷன் டேட்டோட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஒரு டீமாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த லோகோ பார்க்கும்போதே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர் வரும். இந்த லோகோ, அசோக சக்கரம், கழுகு மாதிரி இருக்கிற சிம்பல். சரிங்களா? இது நம்ம தலையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லோகோவோடு உட்காரும் போது அந்த ஃபீலே வேறு. நீங்கள் அக்னிவீரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் நேவி, தேர்டு இந்தியன் ஆர்மி. சரிங்களா? பயன்படுத்திய நண்பர்களே, சிட்டி, டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் லிங்க் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லாங்காலாம் கிடையாது. எக்ஸாமு ரொம்ப கிட்ட வந்துகிட்டே இருக்குது. டைம் டிலே பண்ணாதீங்க. உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுட்டு வாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கட்ட வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். அது ஒரு நல்ல தகவல் தான். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.